குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டில் நேபாளத்தில் பதுங்கியிருந்த நிலையில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ள இசாரா செவந்தியின் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு நீதிமன்றத்தில் கணேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் நிதி வசதியில்லாத பெண் ஒருவர் பண உதவி செய்ததாக இசாரா தெரிவித்துள்ளார். சஞ்சீவ கொலையின் போது நீதிமன்றத்திற்கு சென்ற தன்னை உண்மையான வழக்கறிஞர் என எண்ணிய பெண் தன்னை வழக்கு ஒன்றை வாதாட அளித்ததாக இசாரா தெரிவித்துள்ளார். கணேமுல்ல சஞ்சீவவை சுட கமாண்டோஸ் அலைந்தவுடன் நீதிமன்றத்திற்கு வந்தபோது வழக்கறிஞர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஓய்வு அறையில் இருந்தேன். அங்கு வந்து மிகவும் உதவியற்ற தோற்றமுடைய ஒரு பெண் என்னிடம் பேசினார். நான் ஒரு வழக்கறிஞர் என்று அவர் நினைத்தார். அந்த பெண்ணின் கணவர் அவரை மோசமாக அடிப்பதாக வழக்கு புதுக்கடை நீதிமன்றத்தில் உள்ளது. தன்னிடம் 1000 ரூபாய் மட்டுமே உள்ளது. அந்த தொகைக்கு வழக்கில் வாதாட முடியுமா என கேட்டார். அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்காக நான் மிகவும் வருத்தப்பட்டேன். நான் வேறொரு வழக்கிற்காக வாதாட உள்ளதாக கூறினேன். அதனால் நான் அந்த பெண்ணின் வழக்கை அங்கிருந்து மற்றொரு பெண்மணியிடம் கொடுக்க சொல்லிவிட்டு என் பார்வையில் இருந்த மற்றொரு பெண் வழக்கறிஞரிடம் அழைத்துச் சென்றேன். அந்த பெண் வழக்கறிஞரிடம் சென்று தனது கதையை சொன்னார். வழக்கில் முன்னிலையாக 2000 ரூபாய் கேட்டார். அந்த பெண் மிகவும் உதவியற்றவராக என்னை பார்த்தார். நான் அவரை அறையிலிருந்து வெளியே அழைத்து என்னிடமிருந்து 5000 ரூபாவை கொடுத்து அந்த பெண் சட்டத்தரணியை வழக்கில் வாதாட அழைக்குமாறு கூறினேன். அந்த பெண் என் கைகளை பிடித்து வணங்கி பணத்தை பெற்றுக் கொண்டார் என இசாரா குறிப்பிட்டுள்ளார்.